ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னா, இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வந்து எல்லா டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த இது இருந்ததுன்னா நம்ம எதுவும் தேடி தேடி அலைய வேண்டிய அவசியமே இல்லை, எல்லாமே சொல்லி கொடுத்துரும். ஸோ நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ உங்கள்கிட்ட இருக்க மொபைலில் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து சேட் ஜிபிடி இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதோட லோகோ வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்படி தான் இருக்கும். அதுலேயே நிறையா சேட் ஜிபிடி வரும். அதில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண வேண்டியது இந்த லோகோ நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன்ல, இதை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போது அதை நீங்கள் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. புரியுதுங்களா? ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் வந்துடும். இப்போ இந்த இன்டர்ஃபேஸ் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு எதை பற்றி தெரியணுமோ, புரியுதுங்களா? இப்போ உதாரணத்துக்கு இப்போ வந்து எனக்கு தமிழ் இலக்கணம் பற்றி எனக்கு தெரியணும் அப்படின்னா, இப்போ என்ன பண்ணலான்னா, உங்களுக்கு நீங்கள் வந்து பியூர் இங்கிலீஷில் தான் டைப் பண்ண அவசியம் இல்லை நீங்கள் பியூர் தமிழில் தான் அனுப்பணும் அவசியமே கிடையாது. ஓகேங்களா? என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் தங்கிலீஷில் அனுப்புங்களா, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுவோம்ல, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து இதுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிக்கலாம், தப்பே கிடையாது. எப்படி அப்படின்னா, இப்போ எனக்கு வந்து இலக்கணம் பற்றி தெரியணும். எனக்கு இப்போ பாருங்கள், எனக்கு இலக்கணம் இருக்குங்களே, இலக்கணம் பற்றி சொல்லு அப்படின்னு போட்டுருங்க. ஓகேங்களா? போட்டு சென்ட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு கொஞ்சம் டைம் எடுத்துருக்கும், பார்த்துக்கோங்க. ஆனால் நீங்கள் வந்து ஸ்பெல்லிங் வந்து கொஞ்சம் கரெக்டாக போடணும். ஓகேங்களா? பாருங்கள், இப்போ எனக்கு இலக்கணம் போடுறதுக்கு அது வந்து தப்பாக எடுத்துக்கிச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா, நீங்கள் தமிழ் டைப் பண்ணலாம். இல்லை எனக்கு வந்து வேறு எதுவும் தெரியணும் அப்படின்னா பாருங்க, டிஎன்பிஎஸ்சின்னு மட்டும் சும்மா டைப் பண்ணுங்க. டிஎன்பிஎஸ்சி எக்ஸ்பிளைன் அப்படின்னு போடுங்க. எக்ஸ்பிளைன் போட்டு சென்ட் பண்ணி விட்டுங்க. சென்ட் பண்ணி விட்டிங்கன்னா அது வந்து இந்த டிஎன்பிஎஸ்சினா என்ன, அது எப்படி இருக்கும், அதோட நோக்கம் என்ன, எல்லாமே பாருங்கள் தெளிவாக சொல்லிகிட்டு இருக்கா. இப்போ உங்களுக்கு வந்து எந்த டாபிக் வேணுமோ அந்த டாபிக் இருக்கிறத நீங்கள் வந்து தெளிவாக எடுத்து இதுக்கிட்ட சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்துரும். இன்னொன்று சொல்லிக்கிறேன், இதை வந்து ரெடி பண்ணவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சம்டைம்ஸ் இது வந்து சொல்கிறது கொஞ்சம் தப்பாக இருக்கும், கொஞ்சம் வெரிஃபை பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு இருக்காங்க. உங்களுக்கு எதுவும் விஷயம் தெரியல அப்படிங்கும்போது நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம், தப்பு இல்லை. இது வந்து டிஎன்பிஎஸ்சி படிக்கிற ஆஸ்பிரண்ட்ஸுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து நீங்கள் மஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து எக்கனாமிக்ஸ் பேஸ் வச்சு இப்போ வந்து எக்கனாமிக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, எக்கனாமிக். ஓகேங்களா? எக்கனாமிக்னு போட்டு இப்போ வந்து நமக்கு தமிழ்நாடு தானே, எக்கனாமிக் தமிழ்நாடு அப்படின்னு போடுங்க. தமிழ்நாடு பிளேஸுன்னு போடுங்க. புரியுதுங்களா? பிளேஸ் சும்மா இது இதுன்னு போட்டு சென்ட் பண்ணி விடுங்க. நமக்கு எக்கனாமிக்ஸ் வந்து கர்ணபஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி போட்டு நமக்கு நான் சொல்லி கொடுத்துரும், பார்த்துக்கோங்க. தெளிவாக போட்டு அப்போ எந்த தூரில் என்னென்ன இருக்குன்னு சொல்லுதில்ல, அதையும் சொல்லிட்டு இருக்கு பார்த்தீங்களா. ரொம்பவே இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? இதே மாதிரி வீடியோஸ் சொன்னால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.